நீங்க அனுப்பி வச்சிருந்த அந்த ஆர்டிகிள்ஸ், ரிசர்ச் எல்லாத்தையும் படிச்சேன். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாம இன்னைக்கு பணத்தை பத்தி, குறிப்பா பணத்தோட நம்ம உறவை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம்னு நினைக்கிறேன். ஆமா. மக்கள் ஏன் சில சமயம் ரொம்ப விசித்திரமான, நமக்கு புரியாத மாதிரி நிதி முடிவுகளை எடுக்கறாங்கங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை உங்க மூலங்கள் வச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நிச்சயமா. நாம இன்னைக்கு பேச போற விஷயம் வெறும் பட்ஜெட், சேமிப்பு, முதலீடு பத்தி மட்டும் இல்ல. அதுக்கும் மேல. நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கதை, நம்ம வளர்ந்த விதம், நாம சந்திச்ச அனுபவங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாமலே பணத்தை பத்தின நம்ம பார்வையை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். அப்போ இது வெறும் கணக்கு வழக்கு இல்ல, இது மனுஷங்களோட கதை. மிகச்சரியா சொன்னீங்க. கரெக்ட். அப்போ முதல் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? பணத்தை பத்தின பொது அறிவுன்னு ஒன்னு சொல்றோம்ல. ஆமா. அது நிஜத்துல எல்லோருக்கும் பொதுவானது இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவமும் வேற, அதனால நம்ம அறிவும் வேற. சரிதானே? 100% சரி. இதுக்கு பணவீக்கம் ஒரு சூப்பரான உதாரணம். யோசிச்சு பாருங்க. ஓ, சொல்லுங்க. 1960ல பிறந்த ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவரோட டீனேஜ்ல இருந்து வாலிப வயதுக்கு வர்றதுக்குள்ள, அதாவது ஒரு 13 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள பொருட்களோட விலை கிட்டத்தட்ட 3 மடங்கு ஏறத கண்ணால பாக்குறாரு. ஒரு கப் டீ விலை, வீட்டு வாடகை எல்லாமே ராக்கெட் வேகத்துல ஏறுது. அவரோட உலகத்துல பணம் அதோட மதிப்பை வேகமா இழந்துட்டு இருக்கு. ஆமா. ஆனா 1990ல பிறந்த ஒருத்தருக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். அவங்க அதே காலகட்டத்துல ரொம்ப மெதுவான, நிலையான விலை உயர்வைத்தான் பார்த்திருப்பாங்க. பொருளாதாரம் ஒரு அமைதியான நதி மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த 2 பேரும் பணவீக்கம், சேமிப்பு, செலவு பத்தி ஒரே மாதிரி யோசிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. 1960ல பிறந்தவருக்கு சும்மா வச்சிருந்தா பணத்தோட மதிப்பு கரைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு அனுபவ பாடம். ஆனா 1990ல பிறந்தவருக்கு அது ஒரு புத்தத்துல படிக்கிற தேரி மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. அவங்க 2 பேரும் எடுக்கிற நிதி முடிவுகளுக்கு பின்னாடி இந்த அடிப்படை அனுபவ வித்தியாசம் இருக்கு. ஆமா, எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, ₹1க்கு 1 மூட்டை அரிசி வாங்கின காலமெல்லாம் இருந்துச்சுன்னு. பாத்தீங்களா? அது அவங்க வாழ்ந்த யதார்த்தம். ஆனா எனக்கு அது ஒரு கற்பனை கதை மாதிரி தான் கேட்கும். இதே மாதிரி தான் வேலையின்மை விஷயத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. உங்க மூலங்கள்ல இருந்த ஒரு புள்ளி விவரம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. நவம்பர் 2009ல அமெரிக்காவோட தேசிய வேலையின்மை விகிதம் 10%. ஆமா, ஆனா அந்த 10%க்குள்ள போனாதான் அசல் கதையை புரியும். எப்படி? அதே சமயத்துல உயர்நிலை பள்ளிக்கூடம் முடிக்காத 16-19 வயசு ஆப்பிரிக்கா அமெரிக்கன் இளைஞர்களுக்கு வேலையின்மை விகிதம் என்ன தெரியுமா? ஒரு 15-20%? கிட்டத்தட்ட 49%. என்னது, 49? அடேங்கப்பா, நம்பவே முடியல. ஆமா. அதாவது தெருவுல போற அந்த மாதிரி 2 இளைஞர்கள்ல ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல வேற குழுக்களுக்கு, காலேஜ் டிகிரி முடிச்ச 45 வயசுக்கு மேல இருக்கிற வெள்ளையின பெண்களுக்கு வேலையின்மை விகிதம் வெறும் 4%. 4%, 49%. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இப்போ இந்த 2 குரூப்பும் பொருளாதாரத்தை ஒரே மாதிரி பாப்பாங்களா? ஒருத்தங்களுக்கு இந்த உலகம் வாய்ப்புகளே இல்லாத ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். இன்னொருத்தங்களுக்கு இது திறமைக்கு மதிப்பு கொடுக்கிற வாய்ப்புகள் நிறைஞ்ச ஒரு களம். கரெக்ட். அப்போ ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு படிச்சா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றது ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கலாம். ஆனா இன்னொருத்தருக்கு அது ஒரு கேலிக்கூத்தா கூட இருக்கலாம். அவங்க கண்ணு முன்னாடி படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம அறிவுரை அவங்களுக்கு அர்த்தமில்லாம போகலாம். நிச்சயமா. இதை இன்னும் பெரிய அளவுல ஒரு சர்வதேச உதாரணத்தோட பார்க்கலாம். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜெர்மனி, ஜப்பான் நிலைமையை யோசிங்க. பொருளாதாரம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆமா. அவங்க பங்குச்சந்தைகள் காணாம போச்சு. ஜெர்மனில ஒரு நாளைக்கு ஒரு குடிமகனுக்கு 1000 கலோரி சாப்பாடு கூட கொடுக்க முடியல. ஆனா அதே நேரத்துல அமெரிக்காவுல என்ன நடந்துச்சு? போர் அவங்க மண்ணுல நடக்கல. அதனால அவங்க பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. பங்குச்சந்தை இரட்டிப்பாயிடுச்சு. சரியா சொன்னீங்க. இந்த 2 அனுபவங்களும் ஆபத்து, முதலீடு பத்தின ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த மனப்பான்மையே மாத்திடுச்சு. ஜெர்மனில பல தலைமுறைகளுக்கு பங்குச்சந்தைங்கிறது பணத்தை இழக்கிறதுக்கான ஒரு சூதாட்டம். ஆனா அமெரிக்காவுல அது செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழி. இதுல யாரு சொல்றது சரி, யாரு சொல்றது தப்பு, ரெண்டுமே அவங்க அனுபவத்துல இருந்து பார்த்தா சரிதான். நீங்க சொல்றத பார்த்தா நாம ஒருத்தரோட பணப்பழக்கத்தை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட முழு கதையும் தெரிஞ்சுக்கணும் போல.
ஒருத்தருக்கு பைத்தியக்காரத்தனம்னு தோன்ற ஒரு விஷயம். இன்னொருத்தரோட உலகத்துல ரொம்பவே சாதாரணமான ஒண்ணா இருக்கலாம். ஆமா, அடுத்த முறை ஒருத்தர் புரியாத ஒரு நிதி முடிவு எடுக்கும்போது இவர் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி சேராருன்னு கேட்கறதுக்கு பதிலா, இவரோட அனுபவம் என்னவா இருக்கும், இவருக்கு இந்த உலகம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா நமக்கே ஒரு புது பார்வை கிடைக்கும். அந்த அனுபவ வேறுபாடு புரியுது, ஆனா சில முடிவுகள் அனுபவத்தை வச்சு பார்த்தாலும் சுத்தமா லாஜிக்கே இல்லாம இருக்கே. உதாரணத்துக்கு உங்க மூலங்கள்ல குறிப்பிட்டிருந்த லாட்டரி சீட்டு வாங்குறவங்களை எடுத்துக்கலாமே. ஆமா, இது ரொம்பவே சிக்கலான ஒரு புதிர். அமெரிக்கர்கள் சினிமா, வீடியோ கேம்ஸ், பாட்டு, ஸ்போர்ட்ஸ், புத்தகம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு பண்றதை விட லாட்டரி சீட்டுக்கு அதிகமா செலவு பண்றாங்க. அதுவும் குறிப்பா ஏழை மக்கள், அதாவது வருமானம் குறைவா இருக்கிறவங்க. அவங்க வருஷத்துக்கு சராசரியா $412 லாட்டரிக்கு செலவு பண்றாங்க. இது பணக்காரங்க செலவு பண்றதை விட 4 மடங்கு அதிகம். இங்கதான் எனக்கு சுத்தமா புரியல. அதே புள்ளி விவரங்கள்ல 40% அமெரிக்கர்களால ஒரு அவசரத்துக்கு $400 புரட்ட முடியாதுன்னு சொல்லுது. அப்போ கையில காசு இல்லைன்னு சொல்றதும் ஆனா லாட்டரிக்கு செலவு பண்றதும் பெரிய முரண்பாடா இல்லையா? இது ஒரு வித அடிக்ஷன் மாதிரி தானே? அடிக்ஷன்னு சொல்றதை விட அது ஒரு விதமான கணக்குன்னு சொல்லலாம். ஆனா அது நம்ம போடுற கணக்கு இல்ல, அவங்க போடுற கணக்கு. புரியல. நாம இத ஒரு கணக்கு தாள்ல பாக்குறோம். ஜெயிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால இது ஒரு முட்டாள்தனமான செலவு. சரி. ஆனா அவங்க பார்வையிலிருந்து யோசிப்போம். அவங்க எப்படி யோசிக்கலாம்? எங்களால ஒரு நல்ல கார் வாங்க முடியாது, ஒரு நல்ல வீட்டுக்கு போக முடியாது, பசங்களுக்கு நல்ல உயர்கல்வி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேமிச்சு வச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு அவசர மருத்துவ செலவு வந்தா இந்த $400 சேமிப்பு காலியாகிடும். ஓகே. ஆனா இந்த $1 லாட்டரி சீட்டு இந்த எல்லா பிரச்சனையையும் ஒரே ராத்திரியில தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ அவங்க வாங்குறது ஜெயிக்கிற வாய்ப்பு இல்ல, அந்த நம்பிக்கைய, அந்த கனவு வாங்குறாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடுங்கிற ஒரு கற்பனைக்காக பணம் கொடுக்கறாங்க. அவங்க நம்மகிட்ட சொல்றது இதுதான், நாங்க ஒரு கனவுக்காக பணம் கொடுக்கறோம், நீங்க ஏற்கனவே அந்த கனவுல வாழ்றதால எங்களோட அந்த சின்ன சந்தோஷத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியல. நம்ம புள்ளி விவரப்படி இது ஒரு மோசமான முடிவு தான், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வலி, அந்த ஏக்கம், அந்த நம்பிக்கை, அதையும் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி தான் ஃபாக்ஸ்கான் ஃபேக்டரி கதையும். ஆமா. ஒரு அமெரிக்கரா பார்த்தா அது ஒரு கொடூரமான சுரண்டல் பண்ற இடம். குறைஞ்ச சம்பளம், எக்கோ நேரம் வேலை. ஆனா அங்க வேலை செஞ்ச ஒரு பொண்ணோட அண்ணன் பையன் ஒருத்தர் எழுதுனது நம்ம பார்வையை மொத்தமா மாத்துது. அவர் சொல்றாரா? என்ன சொல்றாரு? ஏன் அத்தை இந்த ஃபேக்டரிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாலியல் தொழில்ல இருந்தாங்க. இங்க வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா பல ஆண்களால உடலளவுல சுரண்டப்படுறதை விட ஒரு முதலாளி கிட்ட பொருளாதார ரீதியா சுரண்டப்படுறது எவ்வளவோ பரவாயில்ல. என்ன சொல்றீங்க? ஒருத்தரோட மோசமான நிலைமை இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய வாய்ப்பா தெரியுதா? ஆமா. நாம கருப்பு வெள்ளைன்னு பாக்குற விஷயங்கள்ல எவ்ளோ நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒரு முடிவு சரியா தவறாங்கிறது அதை எடுக்கிறவரோட சூழ்நிலையையும் அவருக்கு இருக்கிற மற்ற வாய்ப்புகளையும் பொறுத்து தான் இருக்கு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எந்த நிதி முடிவும் அதை எடுக்கிறவங்களுக்கு அந்த நேரத்துல அர்த்தமுள்ளதா தான் இருக்கும். அவங்க தங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு அவங்க மனசுல ஒரு படம் வச்சிருப்பாங்க. அந்த படத்துக்குள்ள அந்த முடிவு சரியா பொருந்து போகும். அது வெறும் கணக்கு வழக்கில்ல, அது அவங்களோட கடந்த காலம், பெருமை, பயம், நம்பிக்கை எல்லாத்தோட ஒரு கலவை. கரெக்ட். சரி, நம்மளோட தனிப்பட்ட அனுபவங்கள் நம்ம முடிவெடுத்த மாத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்க இன்னும் ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? அது என்னன்னா, நம்ம தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா நவீன நிதி உலகமே ரொம்ப ரொம்ப புதுசு. நாம எல்லாரும் இந்த விளையாட்டுக்கு புது ஆளுங்கள். அருமையான புள்ளி. பணம், நாணயம் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பேசுற ஓய்வூதியம், பங்குச்சந்தை முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், இந்த மாதிரி நவீன சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்து 2 தலைமுறை கூட முழுசா ஆகல. ஆமா, சொல்லப்போனா ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஒரு ஐடியாவே ரொம்ப புதுசு. அப்படியா? நான் கூட நினைச்சேன் தாத்தா காலத்துல இருந்தே எல்லாரும் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு நிம்மதியா இருந்தாங்கன்னு. அதுதான் இல்ல. உங்க மூலங்கள்ல இருக்கிற புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 1880ல 65 வயசுக்கு மேல இருந்த ஆண்கள்ல கிட்டத்தட்ட 78% பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. 78%? அப்போ சாகர வரைக்கும் உழைப்பு தான். ஆமா. 1940கள்ல கூட 65 வயசுக்கு மேல இருந்தவங்கள பாதிக்கு மேல வேலை செஞ்சாங்க. ஆனா 2010ல அந்த எண்ணிக்கை வெறும் 22% குறைஞ்சிருச்சு. அப்போ ஓய்வுங்கிறது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இல்லாத ஒரு ஆடம்பரம். ஆமா, அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இயல்பான விஷயமா மாறிட்டு வருது.
அப்போ அரசாங்கத்தோட சமூக பாதுகாப்பு திட்டம், சோஷியல் செக்யூரிட்டி, தனியார் நிறுவனங்களோட பென்ஷன் இதெல்லாம் அப்போ இல்லையா? இருந்துச்சு, ஆனா நாம நினைக்கிற அளவுல இல்ல. 1940ல கொடுத்த முதல் சமூக பாதுகாப்பு மாதாந்திர தொகை வெறும் $22.54 தான். $22? ஆமா, பணவீக்கத்தை கணக்குல எடுத்தா கூட 1980கள்ல தான் சராசரி தொகை மாசத்துக்கு $1000 தாண்டுச்சு. அது வரைக்கும் அத மட்டுமே நம்பி ஒருத்தரால வாழ முடியாது. அப்போ அந்த காலத்துல எல்லாருக்கும் நல்ல பென்ஷன் இருந்துச்சுன்னு நாம சொல்றது ஒரு கட்டுக்கதையா? ஒரு பெரிய கட்டுக்கதை. 1975ல 65 வயசுக்கு மேல இருந்தவங்கள்ல 4ல ஒருத்தருக்கு தான் பென்ஷன் வருமானம் வந்துச்சு. அவ்வளவுதானா? அந்த சின்ன குரூப்லயும் கூட அது அவங்களோட மொத்த வருமானத்துல வெறும் 15% தான். 1955ல நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில ஒரு விஷயம் எழுதினாங்க. ஓய்வூதியம் பத்தி எல்லாரும் பேசுறாங்க, ஆனா அத நோக்கி யாரும் எதுவும் செய்யறதில்ல. அதுதான் அப்போதைய யதார்த்தம். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. நாம எல்லாரும் இந்த நிதி விளையாட்டுல இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஓய்வு காலத்துக்காக சேமிக்கிறது, முதலீடு பண்றது மாதிரி சிக்கலான விஷயங்களை எந்த ஒரு வரலாற்று வழிகாட்டுதலும் இல்லாம செய்ய முயற்சி பண்ற முதல் சில தலைமுறைகள் நாம தான். இதுல நாம சில தவறுகள் பண்றது ரொம்ப இயல்பு. இத இப்படி கற்பனை பண்ணிக்கலாம். நாம எல்லாரும் அனுபவமே இல்லாத பைலட்ஸ். ஓகே. ஒரு புத்தம் புது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விமானத்தை ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வழிகாட்ட தெளிவான வரைபடங்களோ அனுபவமிக்க முன்னோடிகளோ பெருசா யாரும் இல்ல. நாம தான் பாதையையே உருவாக்கணும். அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நம்ம நிதி முடிவுகள் ரொம்பவே தனிப்பட்டவை. ஆமா, நம்மளோட விசித்திரமான அனுபவங்களால உருவானவை. வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான லாஜிக் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நவீன நிதி விளையாட்டுக்கு நாம எல்லாரும் புதுசுங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். சரிதான். இந்த உரையாடலோட நோக்கம் மத்தவங்களோட நிதி தேர்வுகளை சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்றது இல்ல. அதுக்கு பதிலா அவங்க முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற கதையே புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம சொந்த முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நாமளே புரிஞ்சுக்கிறது. நான் ஏன் பணத்தை இப்படி கையாளுறேன், எந்த கடந்த கால அனுபவம் இன்னைக்கு என்ன இப்படி செய்ய வைக்குதுன்னு நாமளே கேட்டுக்கிறது தான் முதல் படி. மிகச்சரி. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. உங்க கடந்த கால பண அனுபவங்கள் உங்க நிகழ்காலத்தை எப்படி வடிவமைக்குதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பணம் சம்பந்தமா உங்க மனசுல பதிஞ்ச முதல் ரொம்ப ஆழமான நினைவு எது? அது ஒரு கொண்டாட்டமா இருக்கலாம், ஒரு கஷ்டமா இருக்கலாம், இல்லனா உங்க அப்பா அம்மா பணத்தை பத்தி பேசிக்கிட்ட ஒரு உரையாடலா இருக்கலாம். அந்த ஒற்றை நினைவு உங்களுக்கே தெரியாம இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன நிதி முடிவுகளை கூட எப்படி பாதிச்சுட்டு இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.